ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பாசத்திற்குரிய பால்கார், தி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டாக் ஷோ. அப்படி டீடே சொல்லிட்டு திரு. ஏய் நோ அமைதியாரு. நான் ப்ராப்பரா இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் பேசலாம், ஓகே? ஆக்சுவலி இன்னைக்கு பார்க்க போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது என்னோட டீம், அதாவது என்னோட ஆப்போசிட் டீம் தான். இருந்தாலும் எங்க படம் யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்கல்ல? எஸ், தி ஒன் அண்ட் ஒன்லி தி கிரேட் அனாதே அண்ட் டீம். வாங்க மிஸ்டர் அண்ணாத்தே என்கிற காளையன் அண்ட் சொட்ட பெரியப்பா அண்ட் பெருச்சாலி எல்லாம் வந்து உக்காருங்க. ஏன்னா அண்ணாத்தே மோதிக்கலாமா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டாடா. இந்த கருமத்துக்கு தான் இந்த இளவுக்கெல்லாம் வல்லட்ஜோட கேட்டுக்கலாயா? அட கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்காளையா, நம்ம டிவில வருவோம்ல. அதான், அது மட்டும் இல்லாம நம்ம டிவில வந்தோம்னா நம்ம ஊருக்கே பெருமை தலைவரே. ஏதோ சொல்றீங்க, எனக்காக இல்லாட்டி ஊருக்காக ஒத்துக்கிறேன். ஏன்னா ஊர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இத்தனை வருஷம் நான் ஊர் தலைவரா இருந்து ஊருக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். தலைவரே இப்பதான் மெசேஜ் வந்துச்சு. பழைய வீடுகள் பழுது பார்த்தல் திட்டத்துல 2.5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டாச்சு. கூட்டத்துக்குள்ள கட்டி சோத்த அவுக்காத, இதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். சரி அண்ணாத்தே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? லைஃப்லாம் எப்படி போகுது? இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ சோழ நடத்துறங்கிற பேர்ல எதுவும் சோக கதையை இழுத்து விடாம தான் சார். வாவ், நைஸ். ஆமா, உன் ஓடி போன தங்கச்சி திரும்ப வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அவளை கொன்னுட்டியா? இல்ல, எஸ்கேப் ஆயிட்டா. ஐயோ தலைவரே, பப்ளிக் எல்லாரும் பாக்குறாங்க. ஆமல்ல. ஐயோ, எடையா கேள்வி கேட்குற? அது என் தங்கச்சியா? அது என் உசுறு பாரு. அதை போய் கொல்ல சொல்ற? டேய் விஜய் போறா. தங்கா செல்ல தங்கா ஏ தங்கா. ஆப தக்க பீத்தாளைக்கு பிறந்த பீத்த சிரிக்கி. பெரியப்பா பார்த்து பேசு, அவ என் தங்கச்சிதான். ஆடா அது நேத்து வரைக்கும். நேத்து வரையும் தங்கச்சின்னா அப்ப இன்னைக்கு என்ன தளபதி கட்சியா? டேய் சும்மாரா பெருச்சாலி. என்னைக்கே அவன் இந்த குடும்பத்தை விட்டு ஓடி போனாலும் அன்னைக்கே அவன் தம்பி மகங்கிறத நான் மறந்துட்டேன். நீ உன் தங்கச்சிக்கிறத மறந்துடு காளையா. எப்படி சஞ்சய் ராமசாமி மாதிரியா? ஜேரு இப்படியே பட்ட குளார பிடிச்ச மாதிரி ஏதாவது பேசிக்கிறத பட்டை தட்டா தட்டி விடுவேன். ஏப்பா இப்படி ஏப்பா கூட்டியார? அரே அவனை விடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் தங்க மீனாட்சியை வெறிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அவங்க ஓடி போனது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயா, அவ ஓடி போறா இல்ல நடந்து போறா இல்ல டாசுவா போறா, அது 2வது பட்சம். கல்யாண வீட்டுல வச்சிருந்த டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு ஓடி போட்டாயா? அதான் பிரச்சனை. அரே சால்னா, இதான் உன் பிரச்சனை ஐயா? ஏயா வெறும் டிஃபன் பாக்ஸ் தானையா? போனா போயிட்டு போதுன்னு விட வேண்டியதானே? அது எப்படியா விட அப்படியா? அதை நாள தூக்கிட்டு போனாலும் பார்த்து வச்சிருது. அதுக்கு முன்னாடி அவன் தூக்கிட்டு போயிட்டாலும் ஐயோ உளறிட்டு. அட டிஃபன் பாக்ஸுக்கு சேர்த்தவட இதுக்குதான் எத்தனை நாள் டிஃபன் பாக்ஸ் அடிச்சுட்டு கிடத்தியா? ஓ முகரையில புள்ள விட்டு அடிக்க. நீ எல்லாம் பெரிய மனுஷன். நல்லா கேளவனாத்த. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு 6 டம்ளர் வேற காணாம போச்சு. அதையும் இவர் தான் ஆட்டையை போட்டிருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப டே பெருச்சாலி கபாட்டி பார்த்து பேசு. யார்கிட்ட பேசுற என்ன பேசுறேன்னு தர தெரியாது. வெறும் டம்ளர் ஆட்டையை போற அளவுக்கு பெரியப்போட தரக்கட்டு பேர்ல காளையா? 2 சில்வர் குடத்தை தான் ஆட்டையை போட்டேன். அந்த குடத்துலயும் ஒரு தொங்கச்சி பேரை பெருசா வெட்டி வச்சிருக்கேன். தொங்க வீடு ஆச்சுட்டு வெளியில எடுத்து யூஸ் கூட பண்ண முடியல. அத ஆடா படுபாவி. ஆடா சத்தியமா சொல்ற காளையா, அந்த 6 டம்ளர் நான் எடுக்கல. உன் பெரியாத்தாவோட தங்கச்சி சித்தாத்தா அவதான் அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்கடி போன்படி கேட்டு அவ போட்ட பேரையே மாத்திட்டா. கேட்டா என்னடா இதெல்லாம்? கேட்டா அடிக்கல உண்மையில சொந்தக்காரங்களா இல்ல வழிப்பறி கொள்ளக்காரங்களாடா? ஆஹா, என்ன ஒரு அழகான ஃபேமிலி. இப்படிதான் இருக்கணும் ஃபேமிலினாலே. சரி காளையா, நடந்து போச்சு. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நீ உன் தம்பியா நினைச்சு நான் படிச்சிரு. எது தம்பியா நினைச்சு படிக்கிறதா? யோ ஏற்கனவே நீ பெரியப்பாயா? ஆனா ஏதோ ஒரு கருமமா நினைச்சு படிச்சிடறா. சரி படிச்சு விட்டுற. ஆனா இது வரைக்கும் நீ வீட்டுல திருட பொருள் பூரா திரும்ப வந்தாகணும். சரி என்ன 2 சில்வர் கூட, அப்புறம் ஒன்று புது சீப்பு. எட சீப்பா? யோ
கொடை கூட தட்டி பிடிக்க உதவும். சீப்பை வச்சு வட்டையில இடையா போட போறேன். அடா அதான் சொன்னடே, தெரியாம எடுத்துட்டு போயிட்டேடு. வீட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளுக்கு முடியலட்டு. அப்புறம் அதை சும்மா தான் போட்டு வச்சிருக்கேன். உன் வீட்டுல இருந்து ஆட்டையை போட்டு போட சாப்பா எல்லாமே சும்மா தான் கிடக்கு காளையா. போன வாரம் கூட ஒரு சோலார் பேடால தூக்கிட்டு போனேன். அதை எப்படி மாட்டுறதே தெரியல, அதுவும் சும்மா தான் கிடக்கு. சோலார் பேடலா? அதை நானே பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து ஆட்டையை போட்டேன். அது நீ 8 எடுத்து ஆட்டையை போட்டியா? என்ன என்ன அது ஒண்ணு இல்ல, ஒழுங்கா எல்லாத்தையும் கொண்டாந்து வீட்டுல வை. இதுக்கப்புறம் திருடுற பெரிய பாட்டுலாம் பார்க்க மாட்டேன். பெரிய ஆப்பா எடுத்து சொல்லி விட்டுருவேன். சரி சரி, அதை விட என்னாத்தே, உன்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? என்ன அண்ணாத்தே, மோதிக்கலாமா? ஐயோ, இந்த கம்லாட்டி மட்டும் திருந்தவே மாட்டாவல இருக்கு. ஏன்டா இதை பாடுபடுத்துற? சரி சரி, கூல் டவுன். ஷோவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போலாம். இப்ப நான் உங்ககிட்ட சில முக்கியமான கேள்விகள் கேட்கிறேன். இது ஒரு கற்பனை கேள்விதான், கோச்சுக்கலாம் கூடாது, புரியுதா? திடீர்னு ஒரு நாள் நீ படுக்கையில இருந்து முழிச்சு பாக்குற, எருமாடாயிடுற, என்ன பண்ணுவ? என்னப்பா முறைக்கிற? இது ஒரு கற்பனை கேள்விதான். வேடா, நான் ஏதாவது சொல்லிடுவேன். அடுத்த கேள்வி கேளு. சரி விடு. அடுத்த கேள்வி, திடீர்னு ஒரு நாள் படுக்கையில இருந்து முழிக்கிற, நீ உத்தவ பாறைக்கரா மாறிடுவ, என்ன பண்ணுவ? எவ்வளவு லக் பத்தியா உனக்கு? நீ முதல்ல கேட்ட கேள்வி இப்ப கேட்ட கேள்வி ஒரே கேள்விதான். வேற கேள்வி கேளு. அரே, அப்ப என்ன எருமாடுன்னு சொல்றியா? டே, வேற கேள்வி கேள்றா. முடியாது, நீ இந்த கேள்வி பதில் சொல்லு. அட யாரா அவ? சரி, எதிர்த்து பார்த்ததுமே பாதி வாழ்க்கையை வெறுத்துருவேன். அதுல ஒரு மேல அடிக்கிற கப்புல மீதி வாழ்க்கையை வெறுத்துட்டு செத்துருவேன். அரே சால்னா, என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்துற நீ? பின்னாடி வருத்தப்படுவே. சரி, அடுத்த கேள்வி உனக்கு இல்ல. உன்கிட்ட கேட்டா நம்ம பெரிய சிக்மா புடுங்கி மாதிரி பண்ணுவ. அதனால நான் அந்த சொட்ட பெரிய பாட்டு கேட்டுக்கிறேன். சொட்ட பெரியப்பா, லிசன். கேளு. நைட்டு நீங்க தூங்குறீங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா எந்திரிக்கவே முடியல, கண்ணே திறக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? கண்ணே திறக்க முடியலையா? ஐயா, யாராவது சத்தம் போட்டு கூப்பிடுவேன். சத்தமும் போட முடியல, வாயை திறக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? வாயை திறக்க முடியலையா? சரி, கையெல்லாம் போட்டு ஆட்டி ஆட்டி அதாவது பண்ணுவேன், உருட்டு கீழே ஆச்சு விழுவேன். அதுவும் முடியல, கை காலே விளங்கல, என்ன பண்ணுவீங்க? கை காலு விளங்கலையா? பின்ன வேற என்னதான் விடுறது? அது நீங்க தான் சொல்லணும். இப்ப உண்மையிலேயே உங்களுக்கு கை கால் விளங்காம போச்சு, கண்ணு தெரியல, வாய் பேச முடியல, என்ன பண்ணுவீங்க? ஆடாவா நாரவாய நாய் கடிக்க? ஏடா என்னடா கேள்வி இதெல்லாம்? கரையா, நம்ம இந்த ஷோக்கே வந்திருக்க கூடாதுப்பா. அதைத்தாடா அப்பவே சொன்னேன், எங்க கேக்குறடி? சரி, இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி கேட்டீங்களே, இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிக்கும் போதே அனாதை ஆயிட்டியே, என்ன பண்ணுவியா? எது அனாதை ஆயிட்டேனா? அனாதை இல்லைங்க, அண்ணாத்தே. ஓ, அண்ணாத்தையா? அண்ணாத்தையானா நான் என்ன பண்ணுவேன்? பட்டம்மாள் எடே பட்டு. டேய் வரடா, பட்டு உடனே கால் பண்ணு. எங்க இருந்தாலும் நோ 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 நோ